கந்தபுராணம் சென்ற வார கடைசி பாட்டு. வீரபாகு அவனை வெட்டினார், 1000 கைகளுடன் வந்தான். சூரனான தேவர் அவனது 1000 கரங்களை மறுத்தார். காரசாரமாக அவன் போரிட்டான், 1000 தலைகளையும் மறுத்தார். இனி இந்த வாரம் யாழிமுகன் இறந்துவிட்டான், தடைகளை அவன் மீங்கின. ஊழின் வலி போல தேவர் திருச்செந்தில் அடைந்தார். வாளுடைய பூத சேனைகள் தேவரை கண்டு மகிழ்ந்தனர். முருகனின் திருவடிகளை வணங்கி செய்தியை கூற ஆரம்பித்தார். திருவருவே, மூடனை திருத்த முடியாது, வேல்தான் அவனை திருத்தும். வீரபாகு இவ்வாறு கூறியவுடன் நாளை போருக்குச் செல்வோம் என்று வேலன் அருளினார். மகேந்திரபுரம் துயரத்தில் ஆழ்ந்தது. சென்றான் வீரபாகு என்ற செய்தி சூரனை வருத்திற்று. கொன்றான் அவன் வஜ்ரபாகுவை என்ற இடி தகர்த்தது. சூரன் அழுது அரற்றினான். மந்திரி தர்மகோபன் வந்தான். வீரரே, நீங்கள் அழுதால் தேவர் எல்லோரும் நகைப்பர். தாங்கள் வருந்தலாகாது, நடப்பதை விரைந்து செய்வோம். இந்த அறிவுரையால் சூரன் ஓரளவு மனம் தெளிந்தான். பந்தம் அவனை வருத்தினாலும் தோல்வியை மறக்க எண்ணினான். சொந்த நகரை சீர்படுத்த பிரம்மனை அவன் அழைத்தான். பிரம்மன் வந்து சேர்ந்தான். நம் நகரை செம்மையாக பரமனும் பாராட்டும் வண்ணம் அழகுபடுத்து என்றார். சிரமத்துடன் பிரம்மன் நகரை புதுப்பித்து விடைபெற்றான். ஒற்றர்கள் செந்திலில் இருந்து வந்து செய்தியை சொன்னார்கள். வெற்றிவேலன் நாளையே போருக்கு தேவர்களுடன் வருகின்றார். சொற்றொடர் கேட்ட சூரன் மந்திராலோசனை செய்யலானான். மந்திர ஆலோசனை மண்டபத்தில் சூரன் பேச ஆரம்பித்தான். இந்திரன் தவிர மற்ற எல்லோரையும் சிறை செய்வேன். சுந்தர குமரன் தேவர்களை காக்க சிவன் அனுப்பினார். குமரன் கிரௌஞ்சத்தை பிளந்தான். தாரகனை எளிதில் கொன்றான். சமர் குறித்து பேச ஒரு தூதனை அனுப்பினான். அமரரே அஞ்சுகின்ற செயலை அவன் எளிதில் செய்தான். இலங்கை மீது பாய்ந்து அழித்தான். என் கண்முன்னே பலரை கொன்றான். கலங்கும் வகையில் எனது புதல்வனை கொன்றுவிட்டான். களங்கம் வராமல் காத்த யாழிமுகனையும் கொன்றுவிட்டான். நானே சென்று அவனையும் சேனைகளையும் அழித்து விடுவேன். வீணே ஒரு வாளனை கொல்ல சூரனாகிய நான் மானை கொல்ல சிங்கமெனச் செல்ல வேண்டுமா? கூறுங்கள். அமைச்சர் மகிசன் சொன்னான். திருமாலையே வென்றவர் தாரகன், தமையனையே கொன்றவர் முருகன். அவனை பாலன் என்று இமைப்பொழுதும் நினைப்பது சரியல்ல. நம் நகரை அழித்த தூதுவனையும் சாதாரணமாக எடை போட ஒரு காலம் முடியாது. போதும் இந்த அஜாக்கிரதை, இனி ஆவதை கவனிப்போம். சூதுவாதின்றி அமைச்சன் கூறி பிடித்தான். அமைச்சன் துர்க்குணன் பேசினான். சிறுநரியை கொல்ல சிங்கமா, சிறுநரியை கொல்ல சிங்கமா, தமையர்கள் கொண்டுதான் தாங்கள் எல்லோரையும் துவம்சம் செய்தீர்கள். உமை அண்டி உள்ள வீரர்களை அனுப்புங்கள், வெற்றி நமதே. அடுத்து தர்மகோபன் பேசினான். அரசே, நீங்கள் சிறுவனிடம் தொடுக்கும் போர் அபத்தமானது. புன்சை நிலத்தை நவரத்தினம் அடுக்கிய கலப்பையால் உழுதல் போல தங்கள் புதல்வரை அனுப்புங்கள். சிரித்த காலசித்து பேசினான். இந்த ஆலோசனையை தேவையில்லை. அரிப்பெடுக்கிறது எனது கைகள். என்னை துணிந்து அனுப்புங்கள். முறித்து போட்டு சிறுவனையும் சேனையும் கொண்டு வருகிறேன். சிங்கன் ஆவேசமாக எழுந்தான். அரசே, என்னை அனுப்புங்கள். அங்கம் பொடிபடச் சிறுவனை அழித்து சேனையையும் அழித்து பங்கமில்லா வெற்றியை நான் கொண்டு வருகிறேன். பானுகோபன் வீரமாய் பேசினான். தந்தையே, பெரியீர் வணக்கம். போனது போகட்டும். எதிரியின் பலத்தை அலட்சியம் செய்யக்கூடாது. நானே செல்ல வேண்டும். வெற்றியை ஈட்டித் தருகிறேன். சீரிய சிங்கமுகன் பேசினான். யாரும் அறிவுரை கூறவில்லை, நேரிய பாதையை காட்டவில்லை. அறிவற்று உளறினார்கள். கூறிய வாழ் வந்திருப்பது நாம் தேவரை சிறையிட்டதாலே. கந்த கடவுள் சக்தி பொருந்தியவர். இதை அறியாதது அபாயம். சிந்திக்காமல் பெரியோரை துன்புறுத்துபவர், குழந்தைகளை தீங்கில் அழுத்துபவர், சந்ததமும் இறைவனை எண்ணும் தேவரை முனிவரை துன்புறுத்துபவர் தவறாமல் நரகம் அடைவர்.